அனைவருக்கும் வணக்கம். நான் அதேன் பல பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான இடத்துல சந்திச்சிருக்கோம். வழக்கமாக நம்ம சந்திக்கிற இடங்கள் தாண்டி இது மாதிரி ஒரு புதுமையான இடத்துல சந்திச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம வெளியிட்டு இந்த கடுக்கா திரைப்படம் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இது 2வது பிரசவம் தான் சொன்னோம். ஒவ்வொரு படமும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றதுன்னா அதை பற்றி சுருக்கமாக சொன்னால் அது வந்து ஒரு காண்டாமிருகத்தை பிரசவிக்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு காண்டாமிருகத்தை பிரசவிக்கும் போது எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. அதுக்கு ஈக்குவலான வலி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிடல இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய திரைப்பட வெளியீட்டின் போது உணர்ந்தேன். நான் கூட எல்லோரும் நினச்சேன், எல்லோரும் சொல்லுவாங்க படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. சமீபமாக அந்த பார்த்த எல்லாருமே சொல்லுவாங்க. அதோட அது பெரிய விஷயம் இல்லை, படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இன்னும் நிறைய பேரை சமாளிக்கணும். வந்து முதல்ல தயாரிப்பாளரை சமாளிக்கணும், ஹீரோவை சமாளிக்கணும், முதல்ல அத்தனை பேர் யூனிட்டையும் நம்ம சமாளித்து அவங்க எல்லாருக்கும் நம்ம கருத்தை புரிய வச்சு வெளியே கொண்டு வர்றது தான் பெரிய கஷ்டம் நினச்சேன். அதனால் வந்து எனக்கு வெளியிடுறது பெரிய விஷயம் இல்லையா, அதை விட பெரிய கஷ்டம் ஒன்று இருக்கப்படுறதில்லை அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் வந்து என்னுடைய படம் வெளியிட்டும் போது தான் நினச்சேன், அப்போ தான் தெரிய வந்தது எனக்கு இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் வந்து படத்தை வெளியிடுறது தான். அதுதான் மிகப்பெரிய வந்து சவாலாக இருந்தது. ஆனால் அது என்ன, நமக்கு படம் ரிலீஸ் அப்போ படம் உருவாக்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு கண்ணுக்கு தெரியும், யார் ஆளுன்னு தெரியும், நம்ம யாரோட சண்டை போடுறோன்னு தெரியும். ஆனால் ஒரு படம் வெளியே வர போகுது நமக்கு யாரோட சண்டை போடுறோன்னு நமக்கு தெரியவே தெரியாது, எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியவே தெரியாது, எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரியாது. உண்மையிலே நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு திகிலூட்டும் கதையை விட பயங்கரமான கதைகள்லாம் வந்து ஒரு ரிலீஸில் இருக்குது. ரொம்ப ஒரு நண்பரை கிட்ட வந்து அவர் சொல்கிற கதை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரு படம் வாங்கிக்கிறேன், உங்கள் படம் வாங்கிக்கிறேன்னு அஷ்யூர் கொடுத்துட்டு அதை நம்பி நம்ம யார்கிட்டையும் நம்ம கவலைப்படாமல் இருந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து அந்த யார் அஷ்யூர் பண்ணாங்களோ அட்வான்ஸ் கொடுத்து அவங்களே அடிமாட்டு விலைக்கு பேசி அதுலேயும் வாங்காமல் நம்ம தவிக்க விட்டு போகக்கூடிய அவலம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அவலம் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அந்த பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கான். அங்கே எதிரிகள் யாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு படம் வெளிவிடுறதுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட வந்து காண்டாமிருகத்தை பார்க்குற மாதிரி தான். அவ்வளோ வலியும் வேதனையும். அது எவ்வளோ தயாரிப்பாளருக்கு வலி இருக்கோ அதே வலி வந்து ஈக்குவலான வலி ஒரு டைரக்டருக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட 2வது பிரசவமாக இன்றைக்கி வந்து கடுக்கா ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு முருகராசு தம்பி வந்து ரொம்ப அருமையான தம்பி. இவரை எனக்கு படம் ரிலீஸ் அப்போ எனக்கு விஜய் கௌரிஷ் தான் எனக்கு பழக்கம். அவர் தான் படம் ரிலீஸுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அவசியம் வந்து படம் பார்க்கணும் என்கிட்ட வந்து என்ன வந்து நேராக சந்திச்சு அப்போ ரிக்வஸ்ட் பண்ணார். ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், ஒரு கதாநாயகன் வந்து படத்தில் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ மெனக்கடுறாரு. அப்படி ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அவ்வளோ இதுவாக இவர் நிச்சயம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நிச்சயம் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அன்றைக்கி ஏற்படுத்தினார். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் வந்து இப்போ தான் நான் சந்திச்சேன், படம் ரிலீஸ் அப்போ சந்திக்கல. அவர் என்ன வேறு விஷயம் சந்திச்சிருக்காரு. அவர் என்னுடைய சிறுகதை ஒன்றை படிச்சுட்டு அடுத்த படத்துக்கான அந்த கதைக்கான ரைட்ஸ்க்காக வந்து காலச்சோடில் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை படிச்சுட்டு அப்போ அடுத்த படம் அதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு பழக்கமானார். ரொம்ப அற்புதமான, எந்த அனுபவம் இல்லாமல் எந்த இயக்குனர்கிட்டையும் ஒர்க் பண்ணாமல் 15 வருஷமாக காத்திருந்து பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு கடைசியாக இந்த முதல் படத்தை ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் எடுத்துருக்காருன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு அருமையான காதல் கதையை வந்து எடுத்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி 2வது பிரசவமும் இன்றைக்கி சோகமாக உங்கள் முன்னாடி நடைபெறுது. இந்த OTT ப்ளஸில் வந்து இந்த வரப்போகிற நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும். இன்றைக்கு வந்து மிக மிக முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குன்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு படத்தை வந்து ஓட வைக்கக்கூடிய சரி. ஏன்னா இன்றைக்கு வந்து படம் ஓடுற படம் எல்லாமே நல்ல படம்னு நான் சொல்லவே மாட்டேன். அது நல்ல படம் ஓடுதான்றது பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு நல்ல படம் வருதுன்றது தெரியாமையே ஆடியன்ஸ் தெரியாமையே போகக்கூடிய பலவிதமான ஒரு சம்பவங்கள் இருக்குது. அப்போது மிக மிக பொறுப்புணர்வு, அதிகமான பொறுப்புணர்வுன்னா உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. ஒரு ஆப்ரேஷன் ஒரு டாக்டர் கையில் கத்தி வச்சுருக்கக்கூடிய கூர்மையான கத்தி தான் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு என்ன இதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, அது எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த தனிப்பட்ட கருத்தை எப்படியாவது நீங்கள் பதிய வச்சுருங்க தயவு செஞ்சு. வேறு யாருக்காகவோ எதுக்காகவோ சமரசம் செஞ்சிடாது. உங்களுக்கு இப்போ ஒரு படம் பிடிச்சிருந்தா அதை நீங்கள் உறக்க சொல்லுங்கள். நீங்கள் அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த படத்தை வலியுறுத்துறதுக்காக உங்களுடைய தனிப்பட்ட மனசாட்சியோட நீங்கள் உங்களுடைய குரலை உயர்த்தி நீங்கள் பிடிக்கணும். ஏதாவது ஒரு விமர்சனத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பிடிக்கணும். ஏன்னா அது இன்றைய காலகட்டத்தின் தேவையாக இருக்கிறது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் சினிமா வந்து எவ்வளோ உயரத்தில் இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை இயக்குநர்கள், எத்தனை சிறந்த திரைப்படங்கள் வச்சுருந்தது. ஒரு பருத்தி வீரனோ, ஒரு அங்காடி தெருவோ, அது மாதிரி வந்து ஒரு ஆடுகளமோ,
எவ்வளோ அருமையான படங்கள் எவ்வளோ வந்தது. ஆனால் வந்து இன்றைக்கி சமீபத்தில் பார்க்க போனால் தமிழ் சினிமாவுடைய உயரம்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நல்ல டைரக்டர் மனசு திறந்து நம்ம சமீபத்தில் சொல்லக்கூடிய டைரக்டர் ஓடுற படங்கள், நல்ல படங்கள் ஓடுது. ஆனால் நல்ல டைரக்டர் பண்ண படம், தமிழ் சினிமாவுக்கு மரியாதை தரக்கூடிய படங்கள், தமிழ் சினிமாவை உயர்த்தி பிடிக்கக்கூடிய படங்கள் ஏதாவது வந்திருக்கான்னு மனசாட்சி தொட்டு பாருங்கள். இன்றைக்கு தமிழ் சினிமா வந்து கன்னட படங்களோ கேரளா படங்களோ அல்லது இந்தி படங்களோ ஓடுற அளவு கூட வந்து இந்தி படம் இதே குறையை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுது. ஆனால் இன்றைக்கி அதே இந்தி படத்துடைய சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. இன்றைக்கி ஓடுற படங்கள் எல்லாம் ஓடுது. ஆனால் ஏன் காரணம்? அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கு பார்வையாளர்கள் வந்து செட் ஆஃப் மாறிட்டாங்க. எல்லாரும் வந்து யாரெல்லாம் மொபைல் பார்க்குறாங்களோ, அதிகமாக மொபைல் பார்க்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 கரெக்டாக வந்து 10 வயசுலேருந்து 20, 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க தான் வந்து பார்க்குறாங்க. அவங்க பக்கம் சினிமா மெல்ல மாறுது. அவங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி சினிமா மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி மாறிட்டு போனால் கண்டிப்பாக தொடரும். ஏன்னா அவங்களுக்கு தரம் தெரியாது. அவங்க படம் வந்து தன்னுடைய வாழ்க்கை பற்றி வச்சு அந்த படத்தை நல்லா இருக்குன்றாங்க. அப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எது சரி எது சரி இல்லைன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை வந்து எல்லாருக்கும் இருக்குது. இது ஓடுற படத்தால் நல்ல படம், இது நல்லா இருக்குன்றதால நல்ல படம் அப்படின்றது வச்சுக்கோங்க. தமிழ் அவங்களுக்கு விதைகளாக சொல்ல வேண்டியது உங்களுடைய சொற்கள் மூலமாகவும் உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு நல்ல படம் எது, அதில் எது சரியில்லை எது சரின்றது சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த காலகட்டத்தின் கட்டாயம் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அந்த பொறுப்பானது நீங்கள் எல்லாரும் செயல்படணும்னு நான் ஒரு எழுத்தாளர் முறையில் அன்ப வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கங்க. கடுக்கா மாதிரியான படம் தான். நானும் ஒரு படத்தை எடுத்துகிட்டு எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் இந்த சினிமாவுக்கு வரும்போது நீங்களும் இந்த தமிழ் சினிமாவும் கொண்டாடி அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து என்னை இன்னும் சினிமாவில் இருக்க வச்சிருக்கு அப்படின்னா முதல்ல வந்து பத்திரிகையாளர்கள் அந்த படத்தை கொண்டாடணும் தான் காரணம். அதே மாதிரி ஒவ்வொரு நல்ல படம் வரும்பொழுதும் பத்திரிகையாளர்கள் வந்து எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம கொண்டாடி இந்த படம் நல்ல படம்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதன் மூலமாக தான் தொடர்ந்து இந்த நல்ல படங்கள் வந்து உருவாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுத்த டைரக்டர் அடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த வாரத்திலே அடுத்த படத்தை கமிட் ஆகிடுறாரு. அடுத்து அவருக்கு சம்பளம் பேசுகிறாங்க, எல்லா விதமான பொருளாதார தன்னிறைவும் அடைஞ்சிடுறாரு. ஆனால் நீங்கள் ஒரு 10 வருஷமாக பாருங்கள், ஒரு மாற்று திரைப்படம் எடுத்த இயக்குநர்கள், ஒரு நல்ல திரைப்படம்னு பாராட்டப்பட்ட இயக்குநர்கள்லாம் என்னென்னா அடுத்த படம் பண்ணுறதுக்கே இங்கே வந்து தடுமாறிட்டு தான் இருப்பாங்க. இது எல்லாம் தெரிஞ்சே தான் நல்ல படம் ஒன்று பண்ணனா ஒரு மாட்டு சினிமா ஒரு மக்களுக்கான சினிமாவை பண்ணால் அடுத்த படம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதெல்லாம் துணிஞ்சே தான் ஒவ்வொரு இயக்குநர்களும் வருஷத்துக்கு 4 இயக்குனர் 5 இயக்குனர் நல்ல படத்தோடு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தான் இந்த சினிமாவை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. அப்போ என்னென்னா நமக்கு அது வியாபாரம் எங்கே இருக்குது, திரையரங்கு என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை உருவாயிடுது. வந்து 2 நாளில் காணாமல் போயிடுச்சுன்னா அந்த திரைப்படங்கள் வந்து எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஷாட்டு ஒவ்வொரு டைலாக்கு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அத்தனை ரீடேக் எடுத்து ஒரு சன்செட்டை எடுக்கிறதுக்கு விடிய காலம் எழுந்திரிச்சு போய் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி கலர் கரெக்ஷனில் உட்காந்து அவ்வளோ உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் 2 நாளில் அந்த படம் காணாமல் போயிடுது. அப்படிங்கும்போது அந்த இயக்குனருக்கு, அந்த படைப்பாளிக்கு, அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கக்கூடிய அந்த வேதனை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அப்போ என்னென்னா இன்றைக்கி காலகட்டத்தில் யார் கேட்டாலும் என் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எங்கே இருக்குது உங்கள் படம் எங்கே இருக்குதுன்னு கேட்குற ஒரு வார்த்தை உருவாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் திரையரங்கள் வந்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஒரு படம் உருவாகிருக்கு அப்படின்னா அந்த படம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஏபிசி எல்லாம் போயிடும். செகண்ட் ரிலீஸ் இருந்துச்சு, 1 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. வந்து அந்த 2 நாளோட அந்த லைஃப் முடியுதுன்னா அது நம்ம தண்ணி மேலே கோலம் போடுற மாதிரி தான் ஆகிடுது. வருஷ கணக்கில் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு தயாரிப்பாளரை தேடி 1 வருஷம் ப்ரொடக்ஷனில் இருந்து அதை கஷ்டப்பட்டு ரிலீஸுக்கு கொண்டு வந்து அந்த படம் 2 நாளில் வந்து அந்த படம் வந்தது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேதனை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலையாக இருக்குது. அப்போது முன்னையெல்லாம் மாச்சும் ஒரு 1000 கதவுகள் இருந்துச்சு, 1000 தேட்டர் இருந்துச்சுன்னா ஒரு படத்தில் வந்து பெரிய ப்ரொடியூசருக்கு ஒரு 600 தேட்டர் கிடைக்குதுன்னா ஒரு மீடியம் ப்ரொடியூசருக்கு ஒரு 300 தேட்டர் கிடைக்கும். ஒரு சின்ன ப்ரொடியூசராக, சின்ன டைரக்டராக, சின்ன ஹீரோவா ஒரு 50லேருந்து 60 வாசலாவது நமக்கு திறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு படம் எங்கே இருக்குன்னா ஒரு 4 கதவுகள் தான் நமக்கு வந்து அந்த படத்தோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா இருக்குது. அந்த முன்னணியில் இருக்கக்கூடிய ஓடிடிகள் தான். அந்த அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார், ஜி தமிழ், ஆஹா, இப்படி ஒரு 5-6 கதவுகள் மட்டும் தீர்மானித்தா மட்டும்தான் அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கவே முடியும். ஒரு 5-6 தலைமை தான் அந்த ஒரு சிஓவோ அந்த வந்து அவங்க அந்த இருக்கிற டீமில் இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் வந்து ஓகே அந்த படத்தை எடுக்கலாம்னு நினச்சா அந்த படத்துக்கு ஒரு லைஃப் இருக்குது. இல்லைன்னா அந்த படம் வந்ததே தெரியாது. அப்படிங்கிற ஒரு 4 பேர்த்தோட தீர்மானம் தான் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவையே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்படிங்கும்பொழுது தான் நான் வந்து இந்த மாதிரியான படத்துக்கெல்லாம் எங்கே லைஃப் கிடைக்குது அப்படிங்கிற நம்ம ஒரு இடத்துல நான் வந்து நிற்கும்போது தான் நான் வந்து இந்த ஓடிடி ப்ளஸ்ஸை ரொம்ப முக்கியமாக நான் வந்து கருதுகிறேன். இந்த கடுக்கா மாதிரியான உயிரை கொடுத்து எந்த விதமான அனுபவம் இல்லைன்னா கூட ஒரு 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 படத்தை ஒரு வாழ்வியில் சொல்லிடணும்னு நினைக்கிறோம்ல. இன்டர்நேஷ்னல் படங்கள்லாம் அப்படி தான் வந்துச்சு. நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பதிவு பண்ணுறது என்னோட கடமைன்னு ஒவ்வொரு படைப்பாளையும் வெளியில் வந்தான். அவன் ஒரு தாரக மந்திர மாதிரி ஒரு கோட் வேர்ட் சொல்கிறான். நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போனால், கேன்ஸ் மாதிரியான ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போனால் மோர் ரூட்டட் மோர் இன்டர்நேஷ்னலுங்கிறான்.
நீங்கள் வழக்கமான கமர்ஷியல் படத்தையே எடுக்கிறத தாண்டிட்டு என் வாழ்க்கையில் நான் பார்க்குற கதை இருக்குல்ல, அது யாருக்குமே தெரியாத கதை. இந்த டிஸ்கஷன் ரூம்லலாம் உட்காந்து நம்ம எழுதவே முடியாத கதை ஒன்று இருக்கும்ல, நான் பார்த்த கதை இருக்கும்ல, அதை கொண்டுக்கிட்டு வாங்கன்னு அவன் சொல்கிறான். அப்படி எடுக்கப்பட்ட படம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு உண்மையிலே நான் இப்போ வரும்போது நான் சொன்னேன், இந்த ஓடிடி நிறுவனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேயோ ஒரு மாய லோகத்தில் தான் இருக்குது. சாதாரண ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ போய் அவங்கள அணுகவே முடியாது. மெயில் அனுப்புவாங்க, மெயில் அந்த மெயிலை பார்ப்பாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த 4 கம்பெனியும் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி சாதாரண தயாரிப்பாளர்கள். அதுக்கு ஒரு லாபி பண்ணணும், அதுக்கு பாம்பே வரைக்கும் போகிற கனெக்ஷன் இருக்கணும், கான்டாக்ட் இருக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் எங்கெல்லாம் கமிஷன் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். சினிமாவை தாண்டி வேற ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த 4 கதவுகள் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியும். அந்த கதவை உடைக்கிறதுக்கான சக்தி அது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும், அது மிகப்பெரிய லாபியாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி எங்கேயோ ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த சல்லியர்களுக்கெல்லாம் அதுதான் நடந்துச்சு. எனக்கு தேட்டர் கிடைக்கலன்னு ஒருத்தர் ஒரு அபயக்குரல் எழுப்பும்போது உடனடியாக ஒருத்தர் வந்து என் கதவை திறந்து இதில் நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த இடத்துல தயவு செஞ்சு நம்ம கேபிள் சங்கர் வந்து நம்ம இதை பாராட்டி ஆகணும். அவருக்கு ஒரு நம்ம முடிஞ்ச ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகும். ஏன்னா கண்ணில் பார்க்குற சார் சொன்ன மாதிரி கண்ணில் பார்க்குற ஒரு ஓடிடி நிறுவனம்னா இதுதான். மற்றதெல்லாம் காற்றுல எங்கேயோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமாக தான் இருக்கே ஒழிய நீங்கள் வந்து கண்ணில் பார்க்கலாம். சார் நல்ல படம் சார், கொஞ்சம் போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஆமாங்க நல்ல படம், இந்த படம் இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பேன ஒரு நல்ல படங்களை தூக்கி விடக்கூடிய ஏதோ ஒரு வியாபாரி கிடையாது அவர் ஒரு இயக்குனர், படைப்பாளி. நல்ல படம் எங்கே வந்தாலும் அது கை கொடுக்கணும்னு கூட போய் நிற்பார். எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல படம் கூப்பிட்டீங்கன்னா ஓடி போய் அடுத்த நிமிஷம் நிற்கக்கூடிய ஒரு படைப்பாளி ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அப்படிங்கும் பொழுது அந்த நிறுவனத்தை ஏன் நம்ம முன்னணி ஒரு நிறுவனமாக கொண்டு வந்தால் இவங்ககிட்ட நம்ம போய் கெஞ்ச வேண்டிய தேவையே இருக்காது. எல்லாரும் இன்றைக்கி கேபிள் சங்கம், நம்ம கேபிள் சங்கரோட ஓடிடி தானே, அதுக்கு வந்து இவ்வளோ தானே ரேட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மதிப்பீடு வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுறாமல் இந்த மாதிரியான ஒரு நல்ல படங்கள் எங்கே வந்து ரீச் ஆகாமல் தடுமாறுதோ அந்த இடத்துல வந்து கை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கருணையோட ஒரு அதை பார்த்து அந்த ஓடிடி அந்த ஒரு முன்னணி 4-5 ஓடிடிகளில் ஒரு ஓடிடியை நம்ம கொண்டாந்து நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு படைப்பாளி, ஒவ்வொரு இயக்குனரோட, ஒவ்வொரு பத்திரிகையாளர்களோட கடமையாகவும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த நல்ல படங்கள் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆதரவு கிடைக்கும்பொழுது தொடர்ந்து இவர் அடுத்த படம் எடுப்பார். ஓகே, இது ஒரு சின்ன வருமானம் கிடச்சிருச்சு, இந்த ஒரு ட்ரெய்லரோ டீசரோ ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிருச்சு, எல்லாரும் இந்த ஓடிடியில் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அடுத்து அந்த படைப்பாளி வந்து உயிர்ப்போட அடுத்த கதையை நோக்கி நகர முடியும். அப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த கடுக்கா மாதிரியான திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒரு கமர்ஷியல் கண்டென்ட், எனக்கு ரொம்ப நெருக்கமான நிறுவனம் தான், நெருக்கமான நபர்கள் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா ஈரோடு பக்கம் அப்படிங்கும் பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஸ்லாங்கு, நான் வாழ்ந்த ஊரில் ஒரு நாளுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தால் என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு நேட்டிவிட்டான ஒரு மண் வாசனை கூடிய ஒரு தப்பான படம் இல்லாமல், ஒரு சீரழிக்கக்கூடிய படம் இல்லாமல், அதில் ஒரு செய்தியை சொல்லி பெண் கல்வியை சொல்லி ஒரு சமூக நோக்கோட ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு டீமை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கணும். அடுத்தடுத்து அவங்க தொடர்ந்து இயங்குறதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்மகிட்ட இருந்து கிடைக்கணுங்கிறத என் சார்பாகவும் உங்ககிட்ட அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. இந்த ஃபிலிம் வந்து இப்போ என்னுடைய ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரிலீஸ் ஆச்சு. இப்போ போன 12ஆம் தேதி தான் நான் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் புஷ் பண்ணியிருந்தேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த படம் ஏன் தாமதம், ஏன் இவ்வளோ ஒரு நல்ல படம் வந்து பெஸ்ட்டு கிரிட்டிக்ஸ், தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பெஸ்ட்டு கிரிட்டிக்ஸ் பத்திரிகைகள் கொடுத்து அந்த படம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ட்ராவல் தேவைப்பட்டிருக்கு. அப்போது நான் ஸ்ட்ரகிள் ப்ரொடக்ஷன் பண்ணதுனால ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவும் அருகாமையிலும் நான் கவனிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நிறைய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து இருக்காங்க. இதில் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஃபிலிமை கொண்டு போய் சேர்க்கறதுல தடுக்கக்கூடிய கிருமிகள். ஸோ அப்படி நிறைய பேர் இருக்காங்கன்றதை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேபிள் சங்கர் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். என்கிட்ட இந்த ஃபிலிம் வந்து ஓடிடியில் என்னுடைய படத்தை இப்போ வந்து தமிழ் டு மலையாளம் போகிறேன், நான் ரீமேக். மலையாளத்துலேருந்து ரீமேக் வந்து தமிழுக்கு வர்றது வந்து நிறைய நமக்கு பார்த்துருக்கோம். தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு போகிற ஒரு கண்டென்ட்டை நான் பண்ணியே இவ்வளோ லேட்டாக தான் நான் ஓடிடிக்கு வந்திருக்கேன். அப்போது இங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது இதில் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இன்னையிலேருந்து வந்து இந்த ஓடிடி ப்ளஸில் வந்து டைரக்டர் முருகதாஸ் பண்ண இந்த கடுக்கா ஃபிலிம் வந்து அமேசான் ப்ரைம்லேயும் சங்கர் சாரோட ஓடிடி ப்ளஸ் ஜியோ இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. தயவு செஞ்சு வந்து பத்திரிகை நண்பர்கள் இந்த படங்களை வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குங்கிறத எப்படியாவது கொண்டு சேருங்க.
ஏன்னு கேட்டால் இதை வந்து பெரிய யாருமே இதுக்கு வந்து ஒரு பைட் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து ஒரு வெளியில் சொல்கிறதுக்கோ நிறைய தயக்கங்கள் இருக்குது இங்கே ஒரு நல்ல படத்துக்கு. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து உங்களால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஓங்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் இருக்குது உங்களுக்கு, எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல். அப்படி ஒரு போராடி வரக்கூடிய கலைஞர்களை நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. விஜய் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் இப்போ கம்மியான பட்ஜெட்டில் சிவான சொன்ன மாதிரி அதை வந்து பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு 10 கோடி ரூபா படம் எடுக்கிறத விட சிறந்தது. ஸோ அதுக்கு அவ்வளோ கால்குலேஷனும் திட்டமிடுதலும் வேணும். ஸோ அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த டீம் எல்லாருக்குமே நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிறிய வெடிப்பு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. தம்பி கௌரிஷ் எனக்கு வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் ஒரே ஆள் நடித்து எடுத்த ஒரு பைலட் ஃபிலிமை கொண்டு வந்து காமிச்சார். அப்பயே அவ்வளோ திறமையாக அதை எடுத்திருந்தார். கம்மியான பட்ஜெட்டில் ஒரே ரூம்குள்ளே இருக்க கதையை பண்ணியிருந்தார். அப்பயே சொன்னேன், இது பெரிய படமாக வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான தோற்றில் இப்போ எகெயின் கடுக்கா படத்தை முடிச்சுட்டு வந்து காமிச்சார். அன்றைக்கே சொன்னேன், இது நல்லா இருக்குது இந்த படம், இதை சரியான முறையில் வெளியிட்டு கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பாக ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சந்தர்ப்பத்திலே அவரை பார்த்துருக்கேன். அவ்வளவு கடினமாக உழைச்சி தம்பி கௌரிஷ் இயக்குனர் அவங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே கொண்டு வந்து திரையரங்குக்கு வெளியிட்டு இன்றைக்கி ஓடிடிக்கு வந்திருக்காங்க. இந்த வெளியீட்டுக்கு சப்போர்ட் பண்ண அண்ணன் கேபிள் சங்கர் அண்ணன், அமேசான் டைம், அவங்களுக்குலாம் நான் உங்கள் மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஓடிடிக்கும் சிறப்பான வரவேற்பு பெற வாழ்த்துக்கள். வணக்கம். முதல்ல இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது எல்லா பத்திரிகைகளும் ஊடக நண்பர்களும் ரொம்ப அருமையாக கொண்டு போய் சேர்த்தீங்க மக்கள்கிட்ட. ஒருத்தர் கூட ஒரு சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது. சின்ன படம், இன்னும் கம்மியான பட்ஜெட்டில் நாங்கள் படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது குறைகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பெருசாக எழுதாமல் இதில் இருக்கிற நிறைகள் மட்டுமே எழுதி ஓரளவுக்கு எங்களை ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. மேற்கொண்டு இப்போ ஓடிடி ப்ளஸ்ஸு அமேசான் பிரைம் வீடியோவில் வர்றது எல்லாத்தையுமே நீங்கள் தான் மறுபடியும் கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சின்ன பட்ஜெட்டில் எல்லோரும் நண்பர்கள்லாம் கேட்டாங்க, எப்படி சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ கம்மியாக எடுத்தேன்னு. அது நாமல்ல, அது நம்மளுக்கு முன்னோடியே அண்ணன் ராஜ்குமார் அண்ணன் இருக்கார், சங்கீர் ராஜ்குமார் அண்ணன். அவரை பார்த்து தான் நாமெல்லாம் இது பண்ணோம். ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த வெங்காயம் படத்தை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா வந்ததுங்க. அதே பாணியில் தான் நாங்களும் போய் எடுத்துருந்தோம். ஒரு ஊர், ஒரு வீடு, 2-3 வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அங்கேயே தங்கி அந்த மாதிரி தான் எடுத்தேங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பட்ஜெட்டில் வர பிரச்சனைகள் டைரக்டருக்கே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் பாட்டுக்கு ஸ்மூத்தாக டைரக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. இங்கே எல்லாமே நம்ம தான். அப்படிங்கும்போது எல்லா பிரச்சனையும் நேராக நம்மகிட்ட தான் வரும். ஒரு சின்ன சாப்பாடு லேட்டானா கூட நேராக நம்மகிட்ட தான் வரும். அதை எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு மறுபடியும் நம்ம நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆதர்ஷ், விஜய், கௌரிஷ், இன்னும் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நமக்கு அதிகமாக வேலை, அவங்க ஆல்ரெடி பவுண்டட் கொடுத்து படிக்க வச்சு அவங்க டைலாக்கெல்லாம் மைண்டில் ஏற்றிட்டு தான் வந்திருந்தாங்க. அதனால் ரொம்ப நேரம் ஆகாமல் சீக்கிரமாகவே முடிச்சு கொடுத்துருவாங்க. இது ஒரு என்ன சொல்கிறேங்க, ஓடிடி இல்லை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற கேபிள் சங்கர் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. வருங்கால இலுமினாட்டி வளரும் கார்பரேட்டு ஓடிடி ப்ளஸ் ஓனரு இப்போது சிறப்பு சொல்லிடுறேன். அண்ணன் வந்து நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன்கிட்ட வந்து பவுண்டட் கொடுத்துட்டேன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே. படிச்சுட்டு இந்த என்ன சரவணபவன் ஓட்டுனேன் 1 hour கிட்ட பேசினார். ஆனால் படத்தை பற்றி இவரெல்லாம் கொடுத்த அந்த தைரியம் தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டு தான் பேசினார். புகழ் பிடிக்காது, வருங்கால இலுமினாட்டி பேசுவார். அதில் அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்து இந்த ஓடிடி ப்ளஸில் சையத் சாரும் ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டரு. அதை தவிர நாங்கள் வந்து டைம்ஸ் மீடியான்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அதன் மூலமாக தான் வந்து இந்த மாதிரி அமேசானு, ஜியோ இதுக்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணுறோம். ஸோ அது ஃபுல்லாகவே அவர் பேசுவார். வாங்க அப்படி வந்துருங்க. எனக்கு கண்டென்ட்டு எதுவும் தெரியாது, வியாபாரம் தெரியும். வியாபாரம் பண்ணுறோன்னா நான் சின்ன ரெக்வஸ்ட்டு தான், படம் எடுத்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பெரிய ஓடிடி சின்ன படங்கள் வாங்கிறது இல்லை. அதனால் சின்ன படங்கள் எடுத்திங்கன்னா அங்கே போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அன்லஸ் அதர்வைஸ் ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லைன்னா போக வேண்டாம். டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வியாபாரம் கம்மியாகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு 4 விண்டோ வந்து நம்ம ஒரு டீலர்ஷிப் மாதிரி எடுத்து அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 3 மாதத்துக்குள்ளே வியாபாரத்தை முடிச்சிடணும். 3 மாதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அது முத்தலாயிடும்.
வியாபாரம் பண்ண முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ பிரைம்லேயோ இல்லை ஜியோலையோ கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து இது 2024 வந்ததில்லை, இப்போ என்ன சொல்கிறாங்க, இது 2025 ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல, இது எப்படி அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லி அதுக்கு மீறி இந்த வியாபாரத்தை நம்ம பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆயிடுது. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனு சின்ன படங்கள் நிறைய எடுக்கணும், ஆனால் அது சீக்கிரம் வியாபாரம் பண்ணணும். அது வச்சுட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது, மறுபடியும் அதை கொண்டு போய் விற்க முடியறதில்ல. அது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. பெரிய ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள், வேணாம்னு சொல்லல. சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம எடுக்கிறோம், அப்கமிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கிறோம், லோ பட்ஜெட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஓடிடி ப்ளஸ்ஸு டைம்ஸ் மீடியா நெட்வொர்க் வந்துருங்க. அதை கொண்டு போய் எப்படியும் நம்ம சேர்த்திடுவோம். ப்ரைமு, ஜியோ, லைன் கேட்ஸ் பிளே எல்லாத்தையும் ஒரு 4-5 பிளாட்ஃபார்ம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆமாம், ஒயிட் ரிலீஸ் பண்ணுறது. இன்னும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து வேற ஒரு பரிமாணத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதாவது கேபிள் மூலியமா புது படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லா செட்டாப் பாக்ஸ்லையும் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் செட்டாப் பாக்ஸில் வந்து வரப்போகுது. இன்னொரு விஷயம், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டிக்கெட் விலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், அது விரைவில் அது வந்து என்னென்னா சொல்லிடலாம். 9 9 ரூபாய்க்கு படம் பேப்பர் வியூவில் பண்ணலான்னு இருக்கோம். ஒரு படம் நீங்கள் 9 ரூபா பே பண்ணீங்கன்னா ஓடிடி ப்ளஸில் பார்த்துக்கலாம். அதே போல் சிவி மாதிரியான நெட்வொர்க்கில், பெரிய நெட்வொர்க்கில் செட்டாப் பாக்ஸ் மூலமாக அவங்களே ஸ்கேன் பண்ணி அது படம் பார்த்துக்கலாம். ஸோ அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது டெக்னாலஜி வைஸ் வந்து அது பேக் எண்ட்னா ரெடி ஆனவுடனே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தோம். இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆமாம். ஏன்னா சார் சொல்கிற மாதிரி படம் எடுக்கிறது எப்படி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குதோ, அதே போல் கஷ்டம் வந்து டிஜிட்டலாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கும் பயங்கர பிரச்சனை இருக்குது. எல்லாரும் படம் பார்க்க மாட்டாங்க, எங்களுக்கு நான் வந்து பேண்ட்வித் வேஸ்ட் ஆகும் அப்படின்லாம் நிறைய கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. பட் பார்க்க வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் உருவாக்கணும். அந்த உருவாக்குற மேட்டரை வந்து நாங்கள் வந்து டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக ஒன்று ஃபார்ம் பண்ணி சாரோடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் அதில் பெரிய கெத்தான ஆள். எப்படி நான் வந்து உங்கள்கிட்டலாம் வந்து நல்லா ஈஸியாக படத்தை ஈஸி வாங்கிட்டு வந்து போகிறேன்னா, அது மாதிரி அவர் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எனக்கு அது வராது. எனக்கு அதனால் வந்து அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அதில். அதனால் 22 வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்கிறேன். ஆனால் கேபிள் டிவி டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தேன். எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததே 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்து வளர்த்ததே கண்டென்ட் இஸ் கிங், டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காட். நீங்கள் என்ன தான் கிங்காக இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த கிங்க்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஏன்னா அதனால் வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். விரைவில் வந்து 9 ரூபாய்க்கு ஒரு படம் வந்து யார் வேணால் எப்போ வேணால் பார்க்கலாம் பேப்பர் வியூவில். ஸோ அந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வரதுக்கு இருக்கும், இன்க்ளூசிவ் ஆஃப் கேபிள் நெட்வொர்க்கு அண்ட் ஓடிடி எல்லாத்துலேயுமே. இன்னும் வந்து இது பேசிட்டு இருக்கோம் 9 ருபீஸ்க்கு. ஸோ ஜியோலெல்லாம் 9 ருபீஸ்க்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இட் வில் பி குவான்டிட்டி பிஸ்னஸ், குவாலிட்டி. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு அந்த படம் அங்கே இருக்கும். யார் வேணாலும் அத்தனை மில்லியனில் 1% பார்த்தா கூட அது பெரிய ஒரு டீ விலையை விட கம்மி விலையில் வந்து நம்ம படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மோட்டிவ். இப்போது 9 ருபீஸ் ஒரு டீ இன்னைக்கு 12 ரூபா 15 ரூபா ஆயிடுச்சு. அதை விட கம்மி 9 ரூபாயில் ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு ஜியோ மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம போய் பேசிகிட்டு இருக்கோம். அது அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அது 1 லட்சம் பேர் பார்த்தா கூட 9 லட்ச ரூபா சார். கண்டிப்பாக அது பெரிய விஷயம். இப்போ 30 லட்ச ரூபா இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்து நம்ம வந்து அது 9 லட்ச ரூபா அது வந்துருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம அதுக்கு உண்டான அந்த டெக்னாலஜி விஷயம் தான் இப்போ கொஞ்சம் இடிபாடாக இருக்குது. அது முடிஞ்சிருச்சுன்னா அது நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம் அந்த விஷயத்தை. டிபெண்ட் சார், அது டிபெண்ட் சார். நான் அதான் சொன்னேன், நான் 3 மாதத்துக்குள்ள தியேட்டர் ரிலீஸ் ஆகி 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அமேசான் பிரைம் ஒரு வேலை தரோம் சார். அதான் சொல்கிறேன். எனக்கு இல்லை சார், இது ரொம்ப சிம்பிள். இப்போது 2-3 மெத்தட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதில் ஒன்று விலைக்கு வாங்கிக்கிறது, அது நம்ம அந்த சின்ன படங்கள் லிஸ்ட்லேயே வராது. அடுத்தது ரெவன்யூ ஷேர்னு ஒன்று இருக்குது, ஒரு ஹவருக்கு 4 ரூபான்றது அந்த மாதிரி தராங்க. அந்த லிஸ்ட்லேயும் சின்ன படம் கிடையாது. இப்போ இன்னைக்கு கிடையாது. இப்போ இருக்கிறது டிவார்டு மட்டும்தான். இந்த டிவார்டுன்றது பேப்பர் வியூ மாதிரி மாடலில் தான் வந்து ஒரு வாட்டி டிக்கெட் கொடுத்து தான் வாங்கி பார்க்கணும். அதுக்கு வந்து 150 ரூபா கிட்டத்தட்ட அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. யூஹெச்டி, அதாவது ஹை டெஃபினிஷனில் 4Kல நீங்கள் பார்க்கணுன்னா 150 ரூபா கொடுத்து வாங்கினோன்னா அதில் வந்து அவன் 50% அவன் எடுத்துப்பான். ஸோ அதனால் வந்து அது எல்லா நெட்வொர்க்கும் அந்த மாதிரி தான். சில படங்கள் நல்லா இருந்துச்சுன்னா விலை குறைச்சும் போடுறாங்க, 99 ருபீஸ் போடுவாங்க. நல்லா ஓடிச்சுன்னா போடுவாங்க. இப்போ எனக்கு வந்து நிறைய சின்ன படங்கள் வந்து
ஓடிடி ப்ளஸில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அது ஓடினதை வச்சு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நல்லா ஓடி இருக்குங்க உங்கள் பிளாட்ஃபார்மில் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அப்படிலாம் நிறைய படங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அமேசான் வரைக்கும். நிறைய சின்ன படங்கள் அமேசான்லேயும் வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க, தேட்டர்லேயே மொத்தமாக ஒரு 10,000 கூட கலெக்ஷன் பண்ணாத படம்லாம் கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் பண்ணுது. அது வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். எல்லாரும் வந்து இன்னொரு விஷயம், எல்லா தயாரிப்பாளர்களும் சொல்கிற விஷயம் தான், நம்ம ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்கலாம் கிடையாது. கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும். அதே ப்ரொமோஷன் மக்களுக்கு டெய்லி வேணால் ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா குறைஞ்சது 50 படம் வருது ஓடிடியில் மட்டும், 50 கண்டென்ட் வருது எல்லா லாங்குவேஜிலும். ஸோ அதனால் கண்டிப்பாக மார்க்கெட் பண்ணணும். 48 hours 48 மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அதை இல்லை ஜியோ ஹாட்ஸ்டார் இதுக்கு ஒத்துக்கல. இல்லை ஹாட்ஸ்டாரில் நாங்கள் பேசல சார். ஹாட்ஸ்டார் வேறு, ஜியோ வேறு, ஜியோ வேறு. ஆமாம். இல்லை பிரதர், ரொம்ப சிம்பிளான மேட்டர். நீங்கள் வந்து ஜியோக்கு வந்து ஏதாவது ஒரு பேக்கேஜ் வாங்கிக்கிறீங்க, அந்த பேக்கேஜில் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போது அந்த இடத்துல இந்த படம் இருக்குது, இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு பே பண்ணிங்கன்னா அந்த படத்துக்கு மட்டும் பே பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் அமேசான் ப்ரைம் வந்து 149 ரூபா மாதம் கட்டுறீங்க. அதில் மூவிஸ் ஃபார் ரெண்ட்டுன்னு சொல்லி ஒரு செஷன் வச்சுருக்கான், அது தெரியுங்களா? ரெண்ட்டுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பணம் கட்டி தான் 99 ருபீஸு. பட் ஆமாம் 99. ஆதார் ரிலீஸ் பண்ணும்போது வந்து 149. இந்த வாரம் 99 பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் 99க்கு கம்மி எந்த படமும் அவன் கொடுக்கறது இல்லை சார். பார்த்தாலும் எல்லா படமும் இல்லை. இல்லை சார், இதானே இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு பேசுகிறீங்க. நான் அதனால தான் சொல்கிறோம் டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு சொல்கிறதுன்னா, ஓடிடி ப்ளஸில் அந்த படத்தை நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 29 ரூபா கட்டினா நீங்கள் எந்த படத்தை வேணால் பார்த்துக்கலாம். இதில் ரிலீஸ் பண்ணுறதில்ல. எங்களுடைய கம்பெனி எல்லா சின்ன படத்துக்கும் ஏன் 29 ரூபா வச்சுருக்கோன்றது காரணம் என்னென்னா, 29 ரூபா கொடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், எல்லா சின்ன படத்தையும் பார்க்கணுன்றதுக்காக. இதே அமேசான்காரனுக்கு சின்ன படமோ பெரிய படமோ கிடையாது, அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கான், அவனுக்கும் சில QC வச்சுருக்கான். ஸோ அவங்ககிட்ட போனீங்கன்னா அவன் ஸ்கேன் பண்ணி படம் பார்க்குறது தான் அவனுடைய சிஸ்டம். நான் ஏன் கேபிள் டிவி யூஸ் பண்ணோம்? என் கம்பெனி கிடையாது அது. என்னை கேட்கக்கூடாது. சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இல்லாமல் நாங்கள் எந்த படத்தையும் சொல்கிறதில்ல, அது வெரி கிளியர். ஏன்னா அது பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் தான். ஏன்னா அவங்க சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இல்லாமல் அவங்க எந்த படத்தையும் அமேசான் ப்ரைம் ஆகட்டும், ஜியோ ஆகட்டும், ஏன்னா அது நாளைக்கு கருத்து ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறோமோ அவங்க மேலே தான் கேஸ் போடுவாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஓடிடி ப்ளஸில் பண்ணுறோம். ஓடிடி ப்ளஸில் சென்சார் இல்லாமல் பண்ணுறோம், படங்கள் பார்க்குறோம். ஆனால் படம் பார்த்துட்டு தான் பண்ணுறோம். படம் பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு பெண்கள் பற்றியோ இல்லை ஜாதி பற்றியோ இல்லை ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், மொதல் கேஸ் நோட்டீஸ் இங்கே தான் வரும். நாங்கள் தான் முடிக்கணும், டேரக்டர் நாங்கள் தேடணும், ப்ரொடியூசர் தேடணும். அதுக்கப்புறம் அதனால் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா பெரிய படங்கள் எங்ககிட்ட வரமாட்டாங்க சார், ஓப்பனாக சொல்கிறேன். நாங்களும் அங்கே போக மாட்டோம் சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எஸ்பி பொன் சங்கர், ஃப்ளாக் படத்தோட டைரக்டர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அது என்னென்னா, ஒரு 12th படிக்கிற பொண்ணு எக்ஸாம் எழுத போய் மிஸ் ஆகி பஸ்ஸில் ஏற முடியாமல் கீழே விழுந்து பஸ்ஸும் போயிடுச்சு. அந்த பொண்ணு எக்ஸாம் போக முடியாமல் ரொம்ப அந்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அது யார் பண்ணாங்கன்னா, ஒரு சமூக சேவகர் ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பர், அவர் ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு. அவர் தான் அதை பண்ணியிருந்தார். ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருந்தார் அந்த பொண்ணுக்கு. 12th எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாரு. யார் அப்படின்னு பார்த்தா விஜய் கவரிஸ். அது வரைக்கும் எனக்கு அவர் வந்து சமூக சேவகராக தான் தெரியும். இந்த மாதிரி தன்னார்வ தொண்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் தான் தெரியும் அவர் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு. படம் பண்ணுறாருன்னா ஹீரோவை பண்ணுறாரு. அப்புறம் கூட இன்னொரு நண்பர் ஆதர்ஸ், அவரும் சேர்ந்து பண்ணுறாங்க. சரி, யார் டேரக்டர்னு பார்த்தா அவரும் என்னுடைய நண்பர். அவர் 15 வருஷமாக முருகதாஸ் அவர். அவங்க படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் கடுக்கா. அது வந்து அமேசான்லேயும் ஓடிடி ப்ளஸ்லையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ். எதுவுமே வர முடியல ஃபாரினில் இருந்ததுனால. இந்த கடுக்கா படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வந்து என்னதான் 2-3 படம் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. கொரோனா டைமில் தான் எனக்கு கௌரிஷும் டைரக்டர் சாரும் வந்து மீட் பண்ணாங்க, பேசினாங்க.
சரி சின்ன படம் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருக்கிற யூனிட் எல்லாமே கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி இந்த படத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு இப்போ தெரியுது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு 2-3 படம் கிடச்சிது. ஸோ தைரியமாக சின்ன படம் பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்து நல்லா ரீச் ஆனால் தான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் இந்த படம் ஓடிடியில் வர கேபிள் சங்கர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரிலீஸ் பண்ணி கொடுத்த தனஞ்சயன் சாருக்கு தேங்க்ஸ். என்னால் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். டைம் ஆச்சு. ஸோ எல்லாருக்கும் நேம் சொல்ல முடியல. ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். அண்ட் இந்த ப்ரெஸ் எல்லாருக்குமே, வேணா ப்ரெஸ் அண்ட் மீடியா இல்லைனா என்ன தான் நல்ல படம் எடுத்தாலும் அது ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை ஆரம்பத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தேட்டர் ரிலீஸ் பண்ண தனஞ்சயன் சாருக்கு என்னோட முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே எஸ்எஸ்சி சார், போஸ்டர் ரிலீஸ் பண்ண எல்லாருமே, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணல எல்லாருமே, நட்டி சாராக இருக்கலாம், வசந்தபாலன் சாராக இருக்கலாம், இன்னைக்கு வர முடியல, சுரேஷ் காமாட்சி சார்னாலே வர முடியல, எல்லாருமே நாளைக்கு போஸ்ட் போடுறாங்க. இந்த ஓடிடி ப்ளஸில் ரிலீஸ் பண்ண கேபிள் சங்கர் சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் செல்வமணி சாருக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா பெப்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே பேட்டா வச்சுக்கிட்டு சின்ன படங்களுக்கும் அதே பேட்டா தான், பெரிய படங்களுக்கும் அதே பேட்டா தான். கேமரா பேட்டாவோ இல்லை லைட் பேட்டா எதுவும் மாறுறதில்ல. ஆனால் எங்களுக்கு சொல்ல போகிறது மட்டும் சின்ன படம்னு சொல்லிடுறாங்க. அது ஒன்று, நீங்கள் எல்லாத்துக்கும் இது கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அது சின்ன படம் சொல்லும்போது அது எந்த யூஸ்ஃபுல் இல்லை. அப்போ நாங்கள் அது சின்ன படம்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எங்களுக்கு எல்லாம் பெரிய படம்னு சொல்லுங்கள். அதுதான் நான் வைக்கிற ஒரே கோரிக்கையே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓடிடியில் மக்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ஓடிடி ப்ளஸ், அமேசான் பிரைம் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆரம்பத்துலேருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ப்ரொமோஷனல் பார்ட்னர்ஸ், சோஷியலாக்காவாக இருக்கலாம், கண்டென்ட் பேரடிஸ், எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோரிக்கையும் சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்சால் ஏன்னா கவர்மெண்ட்டில் நான் நிறைய கோரிக்கை வச்சுருந்தேன். அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா, ஒரு 50 அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா ஸ்டாலின் சார் தான் எப்பயோ சொல்லி வச்சுருந்தேன். நிறைய ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 50 திரையரங்கம் வெறும் 50 ரூபா டிக்கெட்டில் ஒரு கவர்மெண்ட் தேட்டர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ப்ரைவேட் தேட்டர்ஸ்க்கு போக முடியாத ஆட்கள் கண்டிப்பாக எல்லா மக்களும் போயிருப்பாங்க. கண்டிப்பாக அது கவர்மெண்ட்டுக்கே பெரிய ரெவன்யூ, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி கொடுக்கும். அதை வந்து அவங்களால அது இன்ன வரைக்கும் பண்ண முடியல. நாங்களாம் 5 வருஷமாக எல்லா டீமும் பேசியிருக்கிறோம். ஆக்சுவலாக கேரளாவிலலாம் இருக்குது கவர்மெண்ட் தேட்டர்ஸ். ஸோ இது அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் டைமில் பாருங்கள், இப்போ நாங்கள் தலையிலாக தான் குதிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எலெக்ஷன் டைமில் போய் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அது உங்களோட கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் முருகராசன் டைரக்டர் ரொம்ப நன்றி. என்னை ஃபஸ்ட்டு படம் ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திஸ்வரன் வர முடியல, அஸ்திரம் பட டைரக்டர் வந்திருந்தார், அரவிந்த் ராஜுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோரிக்கையாக முடிஞ்சால் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் செல்வமணி சாருக்கு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா ஒரே பேட்டா தான் பெரிய படங்களுக்கு வச்சுக்கிறாங்க, சின்ன படத்துக்கு வச்சுக்கிறாங்க. பேட்டா மட்டும் மாறல, ஆனால் எங்களுக்கு சின்ன படம்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஸோ அதனால நான் பெருசுனாவே அது சின்ன படம் பெரிய படம்னு சொல்கிறது நல்ல படமாக கெட்ட படம் மக்கள் கடைசியாக முடிவு பண்ணுறது. எத்தனை கோடி பட்ஜெட்டில் எடுத்தாலும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளோதான். அவனுக்கு வந்து டெலிகிராமில் அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சு, அவனுக்கு ஒரு 700 MB தான். 500 கோடி போட்டு ஜனநாயகன் எடுத்தாலும் அது ஒரு 700 MB தான் அவனுக்கு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எங்களை மாதிரி புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களை பார்த்து அடுத்தடுத்து வரவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நாங்கள் கடுக்கா படம் ரிலீஸ் பண்ண அப்பயே இந்த பட்ஜெட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணலாமான்லாம் ஒவ்வொரு டீமும் இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஒவ்வொரு தெருவுலையும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும், ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கடுக்கா படத்துக்கு இன்னும் இந்த ஓடிடியில் கண்டிப்பாக கொடுங்க. மக்கள்கிட்டையும் விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வெயிட் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும், ஆனந்தன் ப்ரெஸ் பிஆர்ஓ அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.